ரெட் நோட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கூலி ஃபீவர் இஸ் ஆன் அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்துக்கு இருக்குது. தமிழில் மட்டும் கிடையாது, பிகாஸ் நிறைய லாங்குவேஜஸில் வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் முக்கியமாக கூலி படத்தில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து டீகோட் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஸ்ருதி ஹாசன், எஸ், இவங்களுடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது? அண்ட் எஸ், ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இந்த கூலி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் தான், எல்சிஓ அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்காது அப்படின்னு. பட் சம்வேர் இன்னும் அவரோட ஃபேன்ஸ் வந்து ஸ்ருதி ஹாசன் அவர்கள் வந்து பிகாஸ் ஷீ இஸ் நியூல டு தி எல்சிஓ, இந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே வந்து அவங்க எப்படி ஃபிட் ஆகுறாங்க அண்ட் அவங்களோட ரோல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன வந்து அவங்களோட ரோல் இந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ருதி அவர்கள் வந்து இந்த எல்சியூக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எப்படி ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ லோகி அண்ட் ஸ்ருதி ஹாசன் இவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ண அந்த ஒரு ஆல்பம் சாங் இனிமேல், அந்த சாங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ த்ரூ தட் சாங், ஸோ அப்போ தான் வந்து அவங்களோட மீட்டப் நடந்திருக்கு. அண்ட் அந்த டைமில் தான் வந்து, அதாவது நரேஷன் கேட்க போன இடத்துல, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து நரேஷன் கேட்க போன இடத்துல வந்து கூலி படத்தோட அந்த ஒன்லைனை வந்து ஸ்ருதி ஹாசன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி அவர் அந்த கதை எழுதும் போதே ஸ்ருதி ஹாசனுக்காக எழுதினார் அப்படின்னுமே அவர் வந்து ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒன்லைன் சொன்ன உடனே வந்து ஸ்ருதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஹோல் நரேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்ருதியும் வந்து கூலியோட ஒரு பாட்டாக வந்து மாறியிருந்தாங்க. ஸோ எஸ், அண்ட் ஆல்சோ வந்து ரீசெண்டாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கூலி படத்தில் அந்த இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட அந்த லுக்ஸ் எல்லாம் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஸ்ருதி ஹாசனோட ஒரு லுக்கை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு பிக்கை பார்க்கும்போது அது எல்லாமே பார்த்துருந்துருப்போம். கையில் வந்து ஒரு மண்வெட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மண்வெட்டி வந்து கையில் வச்சுட்டு இருப்பாங்க, அப்படியே பயங்கர ரக்கடாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஸோ டக்குன்னு பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். வை? பிகாஸ் இது வரைக்கும் வந்து லோகேஷ் கனகராஜுடைய படங்களில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் இமோஷ்னலான டெப்த் இருக்குது டெஃபினட்டாக. ஏஜென்டினாலாம் சொல்லியே ஆகணும் விக்ரமில். பிகாஸ் ஐ திங்க் அதுதான் இப்போ வரைக்குமே வந்து டாப் விமன் கேரக்டர் லோகேஷ் கனகராஜ் எழுதுனதுலேயே வந்து ஐ திங்க் ஏஜென்டினா வந்து சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஸ்ருதியோட கேரக்டர் இந்த படத்தில். ஸோ கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி இருந்தது. அது டக்குன்னு அப்படியே மைண்டில் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது அந்த ஒரு லுக். சரி, ஓகே, அதை பார்த்து நம்ம எல்லாம் கெஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்மக்லிங்கோ இல்லை ஏதோ ஒரு அந்த ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்குள்ளே அவங்க ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அப்போ நம்ம வந்து யோசிச்சு வச்சுருந்தோம். பட் ரீசெண்டாக ஸ்ருதி ஹாசன் அவர்கள் வந்து சொல்லும் போது என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா, அவங்க இந்த அந்த ஒரு ஸ்மக்லிங்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. சைஃபைன்னு சொல்கிறாங்க, பயங்கர டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து கோல்ட் ஸ்மக்லிங், அதுதான் வந்து ஒரு மேஜர் பிளாட் ஆஃப் த ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பிகாஸ் ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து நோ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் நோ வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பட் ட்ரெய்லரில் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது கோல்ட் ஸ்மக்லிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் எஸ், இந்த ஒரு லுக் வந்து ரிவீல் பண்ண உடனேவே வந்து எல்லாரும் வந்து ஆல்மோஸ்ட் ட்விட்டர், இன்ஸ்டா, சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, அப்போ ஸ்ருதி ஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு. பிகாஸ் லோகியோட படங்கள்லாம் பார்க்கும்போது ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஸ்ருதி ஹாசன் அவர்களும் வந்து இறந்து போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து போயிட்டே இருந்தது. ரீசெண்டாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியே வந்து ஸ்ருதி ஹாசன் அவர்களே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கேரக்டர் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் பிரீத்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த படத்தில் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் அதில் அவங்க சொல்லும் போது விஷயமே, நான் வந்து இந்த படத்தில் அப்படின்னு சொன்னதா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பயங்கர நிம்மதியாக இருந்துச்சு. அண்ட் எஸ், இந்த பிரீத்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்து எல்லா விமனுமே ரொம்ப இமோஷனலி கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ், அவங்க கூட வந்து இந்த சிஸ்டர் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து படத்தில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹோம்லியான ஒரு கேரக்டர் தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விமன் கேரக்டர் தான். பட் நம்ம நினைக்கிற மாதிரியே அந்த ஒரு ட்ரக்காக இருக்கட்டும், இல்லை கோல்டு ஸ்மக்லிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸ்குள்ளே இவங்க இருக்க மாட்டாங்க. பட் சம்வேர் இவங்களை சுற்றி தான் அந்த கதை அப்படிங்கிறது நகர போகுது அப்படிங்கிறத ட்ரெய்லரில் பார்க்கும் போதே வந்து நமக்கு வந்து புரியுது. ஸோ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஃப் ஸ்ருதி ஹாசன் அது பார்க்கும் போதே வந்து அப்படியே ஒரு சின்ன ஷாக்கில் தான் வந்து அவங்க இருப்பாங்க. அப்படியே ஸ்லோவாக வந்து ஒரு
கண்டெய்னரோட டோர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறதா வந்து எல்லாருக்கும் ஒரு கொஸ்டினா அந்த டைம்லவே இருந்துட்டு இருந்தது. உள்ள மேபி வந்து கோல்ட் அதா இருக்கலாம். இல்ல இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது இல்லையா, ஒரு டயலாக் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட்ல வந்து ஸ்ருதிஹாசன் வந்து அவர் சொல்லியிருப்பாங்க ரஜினி சாரை பார்த்து, நீங்க வேணா தனியா இருந்து பழகி இருக்கலாம். அவர் வந்து சத்யராஜ் சாரை மீன் பண்ணி அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான், ஆனா அவர் எங்களுக்கு அப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் எகெயின் கட் பண்ணா இன்னொரு ஷார்ட்ல ரஜினி சார் அவர்கள் வந்து ஸ்ருதிஹாசன் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, உனக்கு வேணா அவர் வந்து அப்பாவா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் நண்பன் அப்படின்னு வந்து சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதையெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சம்வேர் ஒருவேளை சத்யராஜ் அவர்கள் வந்து இந்த படத்துல இருந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கூட வந்திருந்தது. மேபி அவரோட பாடி உள்ள இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னொரு படி மேல போய் பார்த்தா சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஒரு இன்ட்ரோ இல்லைன்னா அவர் மேபி அந்த ட்ரெய்லருக்குள்ள இருக்கலாம், அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. பட் டெஃபினட்டா கண்டிப்பா லோகி அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஓப்பனிங் வந்து கண்டிப்பா நம்ம தலைவருக்கு கொடுக்க மாட்டாரு. மாசான வேற ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். பட் அந்த கண்டெய்னருக்குள்ள பாசிபிளா ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் உள்ள இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு டயலாக், அவர் வந்து உனக்கு வந்து ஒரு அப்பா மட்டும்தான் ஆனா எனக்கு நண்பன், அந்த ஒரு டயலாக் இல்லையா, அதை போட்டு பயங்கரமா எல்லாம் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதை பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியுது தட் பிரீத்தி அதாவது ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து சத்யராஜோடைய பொண்ணு அந்த படத்துல வந்து ப்ளே பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அதையுமே அவங்க ஸ்டேஜ்லயுமே நிறைய இடத்துல வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த டயலாக் வச்சு பார்க்கும்போது அதுதான் நமக்கு புரியுது. பட் இதுக்கு இன்னொரு லேயர் இருக்கு. அந்த லேயர் தான் வந்து ஒரு சைட் கமல் சார், ரஜினி சார். ஸோ இந்த டயலாக்ல வந்து சத்யராஜ் அவர்களை எடுத்துட்டு அப்படியே ஒரு கமல் சார் வந்து உள்ள வச்சா கூட அது அப்படியே பயங்கரமா மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு டயலாகா தான் இருக்கு. இன்னும் ஒரு படி கீழே போய் பார்த்தா நம்ம எல்லாம் வந்து கூலியில ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இது வந்து தளபதி பார்த்து அண்ட் ஆல்சோ அதில் வந்து ரஜினி சார் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதில் பார்ப்போம் அப்படின்னு. ஸோ ஏதாவது மேபி அங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாரா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வந்து மம்முட்டி அவர்களுடைய கேரக்டராக கூட இருக்கலாம். மம்முட்டியோட பொண்ணு தான் ஸ்ருதிஹாசன். இந்த அளவுக்கு பயங்கரமான இந்த டீகோடிங் அப்படிங்கிறது அந்த ஒரு 2 டைலாகுக்கு இவ்வளோ பெரிய டீகோடிங் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு. பட் சம்மர் இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து இந்த சைட் சத்யராஜ் சார் அவர்களுக்கும் ரஜினி சார் அவர்களுக்கும் வந்து இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு நல்ல ஒரு பிரிட்ஜாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட் ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அது வந்து கட்டாக ஒரு 3 லுக்ஸில் காஸ்டியூமாக இருக்கட்டும், 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸில் வந்து அது டக் டக் அப்படின்ற மாதிரி அது ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அதை பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது வந்து டெட் பாடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எஸ் இன்னொன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சைஃபை ஒரு டைம் டிராவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் இருக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது என்ன ப்ரெடிக்ட் பண்ணாலும் இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ வேறு என்ன தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்து இது இருக்குது. பட் எஸ் நம்ம சைஃபை அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சதுனால இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி சத்யராஜ் சார் அவர்கள் வந்து அந்த டைம் ட்ராவல் பண்ணும் போது அங்கே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் நடந்து இறந்து போன டெட் பாடியெல்லாம் வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் தள்ளிட்டு போகிறாங்களோ, எஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது நமக்கு தோணுது. அண்ட் இன்னொரு ஷார்ட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரஜினி சார் வந்து எல்லாரும் அப்படியே ஏரில் பறக்க விட்டுட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்ருதிஹாசன் அவர்களை வந்து ஒருத்தர் குத்த போவார். ஸோ அப்போ வந்து டக்குன்னு தடுத்து ரஜினி சார் அவர்கள் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது பார்க்கும்போது சம்வேர் எங்கேயோ வந்து கண்டிப்பாக ஸ்ருதிஹாசன் அவர்கள் அந்த ஒரு வில்லன் கேங் அதாவது நாகார்ஜுனா அவங்களுடைய கேங்குள்ள வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரஜினி சார் அவர்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, சம்வேர் சத்யராஜ் அவர்கள் வந்து இறந்துருவாரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிஹாசனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜோனில் இவர் இருக்காரோ, இல்லைனா மேபி சத்யராஜ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஸ்ருதிஹாசன் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும் போது வில்லன் கேங் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இந்த சைடு வந்து ரஜினி சார் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக சத்யராஜ் அவர்களையும் சத்யராஜோடைய பொண்ணான ஸ்ருதிஹாசன் அவர்களையும் வந்து சேவ் பண்ணுவாங்களோ, இந்த மாதிரியான ஆங்கிள்லையும் வந்து இந்த ஒரு ஷார்ட் வந்து நம்மளை யோசிக்க வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஸ்ருதிஹாசன் கேரக்டருக்கு வந்து போயிட்டு இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம், ஏன் வந்து ஸ்ருதிஹாசனோட கேரக்டர் இந்த அளவுக்கு பெருசாக பேசப்படுது அப்படின்னா, ஐ திங்க் லோகேஷ் கனகராஜ் அவரோட படங்களில் ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு கேரக்டர் தான்
த்ரூ அவுட் ஒரு ஃபிலிம் ஒரு பயங்கர ஒரு கோரான ஒரு கேரக்டராக இருக்குமோ, மேபி இந்த கேரக்டரை சுற்றி தான் நிறைய விஷயங்கள் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது கைதியாக இருக்கட்டும், ஸோ கைதிலையுமே வந்து பெரிய ஃபீமேல் கேரக்டர்னு சொல்லும் போது கண்டிப்பாக கைதி படத்தில் வந்து அந்த அமுதா, அதாவது கார்த்தி அவர்களுடைய மகள் நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அந்த இமோஷனலான விஷயங்கள் வந்து டெஃபினெட்லி ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ரூட்டடான கேரக்டராக தான் இருந்தது. ஸ்விட்ச் பண்ணி மாஸ்டர் வரும்போது மாளவிகா மோகன் அவர்கள் எஸ் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப அப்பீலிங்காக இருந்தாலுமே கம்பேரிட்டிவ்லி ஒரு விக்ரம்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட் டீனா அளவுக்கு இல்லை, இப்போ நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போது ஸ்ருதி ஹாசன் அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய கேரக்டர் அது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து விக்ரம் பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம காயத்ரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினாலும் இந்த சைட் ஏஜென்ட் டீனா எஸ் அவங்க தான் நம்ம எல்லாருடைய மனசுலேயே வந்து நிற்கக்கூடிய ஒரு ரூட்டடான ஒரு விமன் கேரக்டராக இருந்தாங்க. அண்ட் எஸ் இப்போ வந்து கட் பண்ணால் கூலி இங்கே வரும்போது ஐ திங்க் டாப் 1. இப்போ வந்து ஏஜென்ட் டீனா வந்து செகண்டுக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து ஸ்ருதி ஹாசன் அவர்கள் தான் இருப்பாங்க ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய விமன் கேரக்டர்ஸ் பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, சார் ஏன் சார் நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ விமன் வச்சு பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு ஆன்சர் வந்து அவர் கொடுத்துருக்காரு. எஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் அவுட் அண்ட் அவுட் ஒரு 3 சூப்பர் விமனை பேஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மேபி கைதி 2ல வந்து அந்த டைமில் வந்து அந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எஸ் ஐ திங்க் அதுக்கான ஒரு தொடக்கமாக தான் இந்த ஸ்ருதி ஹாசன் அவங்களுடைய கேரக்டர் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்புமே கிரியேட் ஆயிருக்கு. எஸ் ஆன் தி ஹோல் கண்டிப்பாக கூலி அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ கிடைச்சிருக்க நியூஸ் படி பார்க்கும்போது நியர்லி ஒரு 50 crores வந்து கிராஸ் ஆயிடுச்சு ப்ரீ புக்கிங்கே. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் டேவே வந்து 100 crores அளவுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைன்னு தான் பயங்கர ஃபேன்ஸ் மதியில் வந்து ஒரு மிகப்பெரிய டாக் போயிட்டுருக்கு. அண்ட் என்னதான் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனாலுமே ஃபைனலி அந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே கேட்கக்கூடிய அந்த 1000 crores அடிக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. பட் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ப்ரீ புக்கிங் எல்லாம் பார்க்கும்போது அது அசால்ட்டாக அடிச்சிடும் 1000 அதுக்கு மேலே அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. ஸோ எஸ் நீங்கள் ஸ்ருதி ஹாசனோட கேரக்டர் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு ரோலாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.